அது என்னன்னா, என்னால அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியல. முருகன், கிஃப்ட்னா அது காஸ்ட்லியா தான் இருக்கணுமா என்ன? சும்மா சிம்பிளா சின்னதா கொடுத்தாலும் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா ஏத்துக்க போறேன். உங்களுக்கு முத ஒரு gift கொடுக்கறேன். அ- அதை எப்படி நான் சிம்பிளா கொடுக்க முடியும்? கிஃப்ட்ங்கிறது ஒரு மெமரிஸை கிரியேட் பண்றது. ஆ, எப்பவும் அது நம்ம ஞாபகத்திலே இருக்கணும், அவ்வளவுதான். ஆ, உங்ககிட்ட வண்டிக்கு ஏதாவது இருக்குமா? ஆ, பக்கத்து வீட்டு விஜயாக்கா கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா கொடுப்பாங்களா? இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். விஜயாக்கா, சொல்லு இந்திரா. பைக் சாவி மட்டும் கிடைக்குமா? இதோ கொண்டு வரேன் இரு. தேங்க்ஸ்க்கா. ம். இதோ கீ. ஒரு 5 நிமிஷம் எங்க போறீங்க? வந்து சொல்றேங்க. எங்க போறாரு? தேங்க்ஸுங்க. பரவாயில்லங்க. எங்க முருகன் போனீங்க? அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கிஃப்ட்ங்கிறது எப்பவும் ஞாபகத்துல இருக்க மாதிரி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அங்க வச்சு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு gift தரேன். என்ன gift முருகன்? அதெல்லாம் நான் அங்க வச்சு சொல்றேங்க. போலாமா? இந்த இடம் தான் நிப்பாட்டுங்க. நீங்க கேட்ட மாதிரி இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன் முருகன், ஒருவேளை எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொன்னதுனால பிரியாணி பார்சல் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏங்க, இன்னும் 2 நிமிஷத்துல தெரிய போகுது. அதுக்கே இவ்ளோ கேள்வி? கொஞ்சம் பொறுமைங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையில இருக்கிறத மட்டும் அங்க வச்சு வெளியே எடுத்து வைங்க. என்னங்க இவ்ளோ தேங்காய் இருக்கு? நீங்க எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். ஏங்க, தேங்காய் தண்ணி குடிப்பீங்களா? குடிப்பனே. நீங்க என்னன்னு கேட்டீங்கல்ல, இது வந்து கிரில் சிக்கன் தெரியுமா? கிரில் சிக்கன் அந்த மாதிரி கிரில் கோகனட். கிரில் கோகனட்டா? இத நல்லா சூட்ல வைக்கும்போது நம்ம போட்டிருக்க வெல்லம், பொட்டுக்கடலை, நெய் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே உள்ள உருகி உருகி ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாருங்க. அடடா, சொல்லும் போது எச்சு ஊறுதுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க, சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். எங்கங்க நல்லா கருகிருச்சுங்க. கருகணுங்க, கருகி வெடிக்கணும். அப்படி வெடிச்சாதான் அதுக்கு பேரு வெடி தேங்காய். அப்ப இது வெடிக்குமா? இது என்ன அணுகுண்டா? வெறும் தேங்காங்க. பயப்படாம உட்காருங்க. சூட்ல தேங்காய் வெடிச்சாதான் உள்ள இருக்க நாம போட்ட ஐட்டம்லாம் நல்ல பக்குவமா வெந்துருச்சுன்னு அர்த்தம். முருகன், இந்த வாசனையே என்ன டெம்ப் பண்ணுதே. டெம்ப்ட் பண்ணுதா? சொன்னல. இந்தாங்க. சூடா இருக்கும், சூடா இருக்கும். பிடிக்கலையோ? என்ன ஆச்சுங்க? என்னங்க இது இப்படி இருக்கு? ஏங்க, பிடிக்கலையா உங்களுக்கு? சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் தான் சொன்னேன்லங்க.
சூப்பருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நானே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் போல இருக்கு. 5 தேங்காய் இருக்குங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. சதீஷும் சரண்யாவும் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரண்யா, நீயும் தம்பியும் உடனே கிளம்பி சுமதி அக்கா தோட்டத்துக்கு வாங்க. சரி இப்ப சொல்லுங்க, என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? காசு கொடுத்து நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு கூட தெரியல. ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முருகன். நான் இதுதான் உங்ககிட்ட சொன்னேன், கிஃப்ட்டுக்கு விலை முக்கியம் இல்ல, நீங்க கொடுக்கிற கிஃப்ட் எப்பவுமே என்னோட ஞாபகத்துல இருக்கணும்னு. சொன்ன மாதிரியே மறக்க முடியாத ஒரு gift கொடுத்து இந்த நாளை ரொம்ப அழகா மாத்திட்டீங்க. இந்த நாள், இந்த சந்தோஷம், இது எப்பவுமே என்னோட ஞாபகத்திலேயே இருக்கும். இதே மாதிரி நான் உனக்கு கேட்டா பண்ணுவீங்களா? இந்த மாதிரினா நானும் பண்ணுவேன். நான் இதை விட ஈஸியா உனக்கு கேக்குறேன். ஆ சரி கேளுங்க. நான் உங்களை போங்க வாங்க இப்படி கூப்பிடுறது ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா ஃபீல் ஆகுது. உங்களை நான் வா போ அப்படின்னு கூப்பிடலாமா? இவ்ளோதானா? நான் மட்டும் இல்லைங்க, இனிமே நீங்களும் தான். எனக்கு அப்படி டக்குன்னு எல்லாம் வராதே. ஏங்க, முதல்ல நம்ம மீட் பண்ணிக்கும் போது வண்டியில இடிச்சுக்கிட்டோமே, அப்ப என்னென்ன பேசுனீங்க? அப்போ நீங்க யாரோ ஒருத்தருங்க. அப்போ இப்போ இப்ப நமக்குள்ள கல்யாணம் ஆக போகுதுங்க. அப்போ நான் உங்களை வா பண்ணி கூப்பிடலாமா? ஆ கூப்பிடலாம். இந்திரா சொல்லுங்க. உங்களுக்கு உனக்கு இந்த தேங்காய் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை அது உன்னன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுத்துடுறா அக்கா. ஏய் இங்க வாங்க. வர சொல்லுங்க. உட்காரு. குட்றா. குடுடா. அக்கா. அதான் இங்க இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ.